ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அறுவடைகள் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு அரை கிலோவுக்கு கிட்ட இந்த பாவக்காய் கிடச்சிருக்கு. 3/4 கிலோவுக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் குறைஞ்சாச்சு. ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கிடச்சிருக்கு. கீரை கிடச்சிருக்கு. பூவெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஃபுல் வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள். நம்ம தோட்டத்தை முருங்கைக்காய் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ முருங்கைக்காய் கிடச்சிருக்கு. சண்டே அறுவடைக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் 1-2 தான் பூக்குது. எல்லாம் வெயிலில் கருகி போயிடுச்சு. எல்லாமே கருகுது. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரியாக வரலை. இருந்தாலும் நீங்கள் வெஸ்ட் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிக்யூடாக எல்லாமே போடுங்க. தயவுசெய்து ஏதோ பவுட்ரு ஃபார்மில் இதெல்லாம் சொல்கிறாங்க கெமிக்கல் உரம் போட்டீங்க ஒரு சரி கூட நல்லா இருக்காது. நீங்கள் இது மாதிரி லிக்யூடாக எதோ அரிசிக்கோட தண்ணி அது இதுன்னு ஆர்கானிக்காக இது எல்லாமே ஆர்கானிக்காக தயார் பண்ணது தான். இதில் எதுவும் கெமிக்கல் கிடையாது. நீங்களும் இது போல் பயிர் பண்ணி நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் சோம்பலாக இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன க்ரோ பேக் வச்சா